நிறைய பேர் என்கிட்ட டூப்ளெக்ஸ் மாடலில் வீடு மட்டும் இருந்தால் சொல்லுங்கள், 3 பிஹெச்கே இருந்தாலும் சரி 2 பிஹெச்கே இருந்தாலும் சரி, ஆனால் எனக்கு டூப்ளெக்ஸ் மாடல் தான் வேணும். அப்படி கேட்குறவங்களுக்கு இந்த வீட்டை நான் வந்து டெடிகேட் பண்ணுறேங்க. என்னதான் நம்ம வந்து டூப்ளெக்ஸ் மாடலில் வீடு பார்த்துருந்தாலும் டவுன்ஃபாலில் இருக்கிற மாதிரி பார்த்திங்கன்னா கம்ஃபர்டபுளான லேண்ட் ஏரியாவோ கம்ஃபர்டபுளான ரூம் சைஸோ டூப்ளெக்ஸ் மாடலில் கண்டிப்பாக வராதுங்க. ஏன்னா லேண்ட் ஏரியா உங்களுக்கு வந்து கம்மியாக இருந்தாலோ டூப்ளெக்ஸ் மாடல் கட்டினா வீடு பெருசாக தெரியும். ஆனால் லேண்ட் ஏரியா பெருசாக வந்து நம்ம டவுன்ஃபாலில் கட்டினா வீடு இன்னமும் அழகாக இருக்குங்க. அப்படிப்பட்ட ஒரு வீட்டை தாங்க இன்றைக்கி நம்ம ஷோக்கில் போய் பார்க்க போகிறோம். என்னடா ஷோக்கில் போகாமல் இந்த வீட்டை பற்றி இவன் ரொம்ப வந்து ஓவராக பில்டப் பண்ணுறான்னு தானே சொல்கிறீங்க? கண்டிப்பாங்க. ஒன்றுன்னா நம்ம ஷோக்கில் போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அது ஏன்னு சொல்லிட்டு வீடியோவோட எண்டில் உங்களுக்கே தெரியும். ஓகே, இதுக்கப்புறம் நம்ம பேசிகிட்டே இருக்கலாம். ரொம்ப டிலே பண்ணாமல் நம்ம ஷோக்கில் போயிடலாங்களா? ஃபஸ்ட்டு நம்ம இந்த வீடு அமைச்சுக்கிற மொத்தம் லேண்ட் ஏரியா பார்த்துடலாங்க. 4.13 சென்ட் லேண்ட் ஏரியாவை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கிறாங்க. பில்டிங்கை பற்றின உங்களுக்கு வந்து டவுன்ஃபாலே பார்த்திங்கன்னா 1650 ஸ்கொயர் ஃபீட்டில் 3 பிஹெச்கே வீடாக சிங்கிள் ஸ்டோரியாக வீட்டை வேறு லெவலில் ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த வீடு பார்த்திங்கன்னா தெற்க பார்த்த சைட்டில் கிழக்க பார்த்த மாதிரி மெயின் டோர் வச்சு கட்டப்பட்டிருக்கு. இப்போ நம்ம பார்க்குறது பார்த்திங்கன்னா வீட்டோட ரொம்ப அழகான ஃப்ரண்ட் எலிவேஷன். ஃப்ரண்ட் எலிவேஷனில் லைட் ப்ரௌன், டார்க் ப்ரௌன், ஒயிட் சின்ன சின்ன இடத்துல பார்த்திங்கன்னா நிறைய ஸ்பாட்லேட் டெக்ஸ்சர் ஒர்க்கில் பண்ணி எலிவேஷன் நம்மளுக்கு சிம்பிளாக டீசெண்டாக ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. எலிவேஷனுக்கு மேட்சிங்காக பார்த்திங்கன்னா கேட்டுக்கும் சீன்ஸு லேசர் கட் மூலிமா மெட்டல் கேட்டு ஃபிட் பண்ணி அதுக்கும் நீட்டான பெயிண்டிங் ஒர்க் பண்ணி அழகாக ஃபினிஷிங் பண்ணியிருக்காங்க. கேட் ஓப்பன் பண்ணி நம்ம உள்ளே வந்தோடனே பார்த்திங்கன்னா வீட்டோட கம்ஃபர்டபுளான கார் பார்க்கிங் அளவு 13x17. இந்த கார் பார்க்கிங் ஏரியாவில் பார்த்திங்கன்னா ஃப்ளோரிங் எல்லாத்துக்குமே வந்து மேட் ஃபினிஷில் கார் பார்க்கிங் டைல்ஸ் எல்லாமே லே பண்ணி கொடுத்துருக்காங்க. வாலுக்குலாமே பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து செராமிக் டைல்ஸ் லே பண்ணி சீலிங்கில் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து நிறைய ஸ்பாட் லைட்லாம் ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. வீட்டோட ஈஸ்டர்ன் சைடில் அமைச்சிருக்கிற செட் பேக் ஏரியாவிலேருந்து வீட்டோட பேக் அண்ட் சைடு நம்ம ஆக்சஸ் பண்ணுறதுக்கு நிறைய செட் பேக் ஏரியா விட்டு வீட்டை கட்டியிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குறது வீட்டோட அழகான மெயின் டோர். மெயின் டோர் ஃப்ரேம் பார்த்திங்கன்னா தேக்கு மரத்தில் சூப்பராக கிளாஷ் ரெடி பண்ணியிருக்காங்க. கிழக்க பார்த்தோமே நம்மளுக்கு ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. மெயின் டோர் ஓப்பன் பண்ணி உள்ளே வந்து பார்த்திங்கன்னா சின்னதாக நமக்கு ஒரு ஃபோயர் ஏரியா கொடுத்துருக்காங்க. அதுலேருந்து நம்ம அப்புறம் ரைட் கட் பண்ணோம்னா வீட்டோட ரொம்ப அழகான லிவிங் ஏரியா. இந்த லிவிங் ஏரியாவை நம்மளுக்கு மொத்தமாக பார்த்திங்கன்னா 16x16 அடின்னு ரெடி பண்ணியிருக்காங்க. லிவிங் ஏரியாவில் சீலிங்கில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஜிப்சம் போர்டு யூஸ் பண்ணியிருக்காங்க. அதில் பார்த்திங்கன்னா ஸ்டிப் லைட் ப்ரொஃபைல் லைட்ஸில் மாட்டி அழகான ஃபால் சீலிங் பண்ணி ஃப்ளோரிங் எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா நல்லா கிளாஸி ஃபினிஷில் நமக்கு டைல்ஸ் எல்லாமே லே பண்ணி கொடுத்துருக்காங்க. அழகுக்கு அழகு சேர்த்துற மாதிரி இவங்க கொடுத்துக்கிற சூப்பரான மல்டிமீடியா டிவி தாங்க. 16 அடிக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சூப்பரான மல்டிமீடியா டிவி ரெடி பண்ணியிருக்காங்க. அதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய ஷோகேஸ் ப்ரொவிஷன் டிவி யூனிட்டோட கீழே செட்டாப் பாக்ஸ் வைஃபை கனெக்ஷனில் இருக்கிற மாதிரி ட்ராஸ் பண்ணி கொடுத்து இது பக்கம் பார்த்திங்கன்னா ஒன் சைட் கார்னரில் பார்த்திங்கன்னா சீன்சைட் லேசர் கட் மூலிமா இந்த இடத்துல பார்த்திங்கன்னா அழகான பூஜை யூனிட் வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. பூஜை யூனிட் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா கிழக்க பார்த்தோமே நம்மளுக்கு ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா வீட்டோட சவுத் வெஸ்ட்டில் அமைஞ்சிக்கிற வீட்டோட ஃபஸ்ட்டு பெட்ரூம். இந்த பெட்ரூமை நம்மளுக்கு பார்த்திங்கன்னா 11x10 சொல்லிட்டு இதோ நம்மளுக்கு ஒரு கிட்ஸ் பெட்ரூமாக ரெடி பண்ணியிருக்காங்க. சீலிங்கில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு டைமண்ட் ஷேப்பில் நம்மளுக்கு வந்து அழகான ஃபால் சீலிங் பண்ணி அதில் நமக்கு ப்ரொஃபைல் லைட்ஸில் ஃபிட் பண்ணியிருக்காங்க. சவுத் சைட் வாலில் பார்த்திங்கன்னா லேஃப்ட் ஏரியாவில் ஃபுல்லாக கபோர்ட் ஒர்க் பண்ணி லேஃப்ட் ஏரியா கீழே பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அழகான வார்ட்ரோப் வந்து ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதில் நம்மளுக்கு மிரர் ஃபினிஷிங்கோட பார்க்குறதுக்கு ரொம்பவும் அழகாக இருக்குது. வென்டிலேஷனுக்கு பார்த்திங்கன்னா 2 சைடு வாலில் பார்த்திங்கன்னா 2 பெரிய யூபிஎஸ் வந்து ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது இந்த பெட்ரூமோட அட்டாச் பாத்ரூம். அளவு 5x6. இதில் நம்மளுக்கு பாத்ரூம் தேவையான எல்லா சானிடரி ஃபிட்டிங்ஸும் ஃபிட் பண்ணிடுவாங்க. ஃப்ளோர்லேருந்து வால் வரைக்கும் பார்த்திங்கன்னா நல்லா மேட் ஃபினிஷில் டைல்ஸ் சேவ் பண்ணியிருக்காங்க. ஃப்ளோருக்கும் பார்த்திங்கன்னா நல்லா மேட் ஃபினிஷில் நம்மளுக்கு டைல்ஸ் சேவ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமுக்கு வெளியே வந்து அப்படி நம்ம ஆப்போசிட்டில் போனோம்னா வீட்டோட செகண்ட் பெட்ரூமும் பார்த்துடலாங்களா? இந்த பெட்ரூம் நம்மளுக்கு பார்த்திங்கன்னா 16x10 சொல்லிட்டு இது ஒரு மாஸ்டர் பெட்ரூமாக ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமில் பார்த்திங்கன்னா வென்டிலேஷனுக்காக பார்த்திங்கன்னா ஒன் சைட் வாலில் பார்த்திங்கன்னா 2 பெரிய யூபிஎஸ் ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமில் பார்த்திங்கன்னா மேலே சீலிங்கில் நம்மளுக்கு சூப்பரான ஒரு ஃபால் சீலிங் பண்ணி அதில் நம்மளுக்கு பார்த்திங்கன்னா நிறைய ஸ்பாட்லைட்டோட ஃபினிஷிங் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமில் பார்த்திங்கன்னா சவுத் சைட் வாலில் பார்த்திங்கன்னா லேஃப்ட் ஏரியாவில் ஃபுல்லாக கபோர்ட் ஒர்க் பண்ணி லேஃப்ட் ஏரியா கீழே நம்மளுக்கு சூப்பரான வார்ட்ரோப் வந்து ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அது பக்கம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து மிரர் அண்ட் ட்ரெஸ்ஸிங் டேபிள் கூட நம்மளுக்கு வந்து அழகாக ஃபினிஷிங் பண்ணி கொடுத்துருக்காங்க. வாலுக்கு மேட்சிங்காக பார்த்திங்கன்னா நீட்டான கலர் காம்பினேஷனில் சூப்பராக வந்து கபோர்ட் ஒர்க் வந்து பண்ணி கொடுத்தது பார்க்குறதுக்கே இன்னமும் சூப்பராக இருக்குது. அடுத்து நம்ம பார்க்குறது இந்த பெட்ரூமோட அட்டாச் பாத்ரூம். அளவு 4.5x10. இதில் நம்மளுக்கு பாத்ரூம் தேவையான எல்லா சானிடரி ஃபிட்டிங்ஸும் ஃபிட் பண்ணி கொடுத்துருவாங்க. வாலுக்குலாமே பார்த்திங்கன்னா நல்லா கிளாஸி ஃபினிஷில் டைல்ஸ் சேவ் பண்ணியிருக்காங்க. ஃப்ளோருக்குலாமே பார்த்திங்கன்னா நல்லா மேட் ஃபினிஷில் நமக்கு டைல்ஸ் சேவ் பண்ணி கொடுத்துருக்காங்க.
இந்த பெட்ரூமுக்கு வெளியே வந்து அப்படி நம்ம யூ டர்ன் பண்ணோம்னா வீட்டோட கடைசி பெட்ரூமும் பார்த்துடலாம். 3 பெட்ரூமோட டோர்ஸோ ரெடிமேட் இம்போர்ட்டட் டோர் நம்மளுக்கு ஃபிட் பண்ணியிருக்காங்க. இந்த பெட்ரூம் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா 16க்கு 10ன்னு சொல்லிட்டு இதுவும் நம்மளுக்கு ஒரு மாஸ்டர் பெட்ரூமாக ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மேலே சீலிங்கில் பார்த்தீங்கன்னா அழகான ஃபால் சீலிங் வந்து ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா ப்ரொஃபைல் ஸ்பாட்லைட்டில் ஃபிட் பண்ணி சூப்பரான டிசைனில் ஃபால் சீலிங் வந்து அழகாக பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமில் சவுத் சைட் வாலில் பார்த்தீங்கன்னா லேஃப்ட் சைடில் ஃபுல்லாக கபோர்ட் ஒர்க் பண்ணிக்காங்க. லேஃப்ட் சைடு கீழே பார்த்தீங்கன்னா அழகான வாட்டர் ப்ரூஃப் பண்ணி அதில் நமக்கு மிரர் கூட ஃபிட் பண்ணி கொடுத்துட்டாங்க. நல்லா நீட்டான கலர் காம்பினேஷனில் கபோர்ட் ஒர்க் பார்க்குறக்கே உங்க சூப்பராக இருக்குங்க. இந்த பெட்ரூமோட அட்டாச் பாத்ரூமுக்கு ஃப்ரண்ட் அண்ட் சைடில் கார்னரில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்மளுக்கு வந்து வாஷிங் மிஷின் அவுட்டர் லைன் ப்ளக் பாயிண்ட் டேக் மிஷின் எல்லாமே ஃபிட் பண்ணி கொடுத்துட்டாங்க. இப்போ நம்ம பார்க்குறது பார்த்தீங்கன்னா இந்த பெட்ரூமோட அட்டாச் பாத்ரூம் தாங்க. அளவு 5:30 4:30. எல்லா பெட்ரூமோட அட்டாச் பாத்ரூம்லும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாத்ரூமுக்கு தேவையான எல்லா சயின்டிஃபிக் ஃபிட்டிங்ஸும் நம்மளுக்கு ஃபிட் பண்ணி கொடுத்துருவாங்க. க்ளோசெட் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வெஸ்டர்ன் டைப்பில் ஃபிட் பண்ணி கொடுத்துருவாங்க. அவுட்டர் பாத்ரூம் மட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்தியன் டைப்பில் வந்து பிளான் பண்ணியிருக்காங்க. என்னடா அவன் வெறும் பெட்ரூம்ஸு பாத்ரூம் மட்டும் காமிச்சிட்டுக்கான வீட்டுக்கு ரொம்ப முக்கியமான இடம் காமிக்கலன்னு தானே பார்க்குறீங்க. அந்த இடத்தங்க இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அந்த இடத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸ் நமக்கு இந்த இடத்துல வந்து அழகான பார்ட்டிஷன் ஒர்க் வந்து ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அப்படி நம்ம நுழைஞ்சிட்டாங்க பார்த்தீங்களா உள்ள. எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிச்ச மாதிரி பார்த்தீங்கன்னா வீட்டோட க்யூட்டான கிச்சன் கம் டைனிங்கால் தான் நம்ம என்ட்ரி ஆகிறோம். இந்த கிச்சன் கம் டைனிங்கால் நம்மளுக்கு மொத்தமாக பார்த்தீங்கன்னா 16க்கு 8 அடியில் ரெடி பண்ணியிருக்காங்க. கிச்சனில் பார்த்தீங்கன்னா கவுண்டர் டாப் வந்து எல் ஷேப்பில் நம்மளுக்கு கிரானைட்டில் சூப்பராக ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. இது பக்கம் பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜுக்காக பார்த்தீங்கன்னா நிறைய கடப்பாக்கெல்லாம் ஃபிட் பண்ணி வென்டிலேஷனுக்காக பார்த்தீங்கன்னா 3 ஜன்னலை வந்து நம்மளுக்கு ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ அவங்க வீட்டோட பேக் அண்ட் சைடு நம்ம போகலாம். பேக் அண்ட் சைடு போகிறக்கு வீட்டோட அவுட்டர் டோர் வந்து பார்த்தீங்கன்னா டைனிங் ஏரியாவுக்கு பக்கத்துலேயே கொடுத்துருக்காங்க. அந்த உடன் டோர் நம்ம ஓப்பன் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா வெளியே நம்மளுக்கு ஒரு மெட்டல் டோர் வந்து ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இது மூலிமா நீங்கள் ஓப்பன் பண்ணி வெளியே வந்து பார்த்தீங்கன்னா வீட்டோட நார்த் ஈஸ்ட்னு சொல்கிற ஜலமொழியில் பார்த்தீங்கன்னா போர்வெல்லி வாட்டர் சம்பு நம்மளுக்கு ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதுலேருந்து அப்படியே நம்ம கிராஸ் பண்ணி ஆப்போசிட் வந்தோம்னா வீட்டோட வாயுமொழியில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நமக்கு வந்து அவுட்டர் பாத்ரூமும் ஃபிட் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஃப்ளோருக்கும் வாலுக்கும் பார்த்தீங்கன்னா நல்லா கிளாசிக் ஃபினிஷில் மேட் ஃபினிஷில் நமக்கு டைல்ஸ் சேவ் பண்ணி டோர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஃபைபர் டோர் வந்து ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரிங்க எல்லா பெட்ரூமோட அட்டாச் பாத்ரூமுக்கும் உங்களுக்கு வந்து ஃபைபர் டோர் நம்மளுக்கு வந்து ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா வீட்டோட போர்ட்டிகோ வந்து பார்த்தீங்கன்னா பேக் அண்ட் சைடு நம்ம ஆக்சஸ் பண்ணுறதுக்கு இந்த இடத்துல நம்மளுக்கு வந்து நிறைய செட் பேக்கரியை விட்டு வீட்டை கட்டியிருக்காங்க. ஓகே, இப்போ வாங்க நம்ம மேலே நம்ம டெரஸ் ஏரியா போகலாங்க. டெரஸ் ஏரியா போகிறதுக்கு வீட்டோட அவுட்டர் டேக்கஸ் ஏரியா கொடுத்துருக்காங்க. ஸ்டேக்கஸ் ஏரியா ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நீட்டான பெயிண்டிங் வந்து ஃபினிஷிங் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மேலே நம்ம டெரஸ் ஏரியா வந்தோம்னா பார்த்தீங்கன்னா அங்கே நம்மளுக்கு சின்டாக்ஸ் வந்து ஃபிட் பண்ணி கொடுத்துருவாங்க. அதுவும் போக பார்த்தீங்கன்னா துணி தைக்கிறதுக்கு கல் எல்லாமே கூட ஃபிட் பண்ணி கொடுத்துருவாங்க. ஓகேங்க, இப்போ நம்ம வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீட்டை பற்றி உங்களுக்கு இன்னும் நிறைய விஷயம் வந்து தெரிஞ்சுக்கணும்னா ஸ்க்ரீனில் வந்து ஃபோன் நம்பர் கொடுத்துருக்க மறக்காம எல்லாருமே கான்டாக்ட் பண்ணுங்கள். இந்த வீடு எக்ஸாக்டாக எங்கே லொக்கேட்டாக இருக்குன்னா நம்ம கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்டில் பார்த்தீங்கன்னா மேட்டுப்பாளையம் ரோட்டில் வீரபாண்டி பிரிவில் தான் இந்த வீடு லொக்கேட்டாக இருக்குது. இந்த வீட்டோட ப்ரைஸ் ஃபுல் டீட்டெயில்ஸ் லொக்கேஷன் எல்லாமே பார்த்தீங்கன்னா நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். மறக்காம எல்லாருமே வந்து செக் பண்ணி பார்த்துருங்க. ஓகேங்க, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி உங்களோட உணர்க்கான வீட்டில் மீண்டும் சந்திக்கிறேன். அதுவரை உங்களை இந்த வீடியோ பெறுவது உங்கள் கார்த்திக். நன்றி, வணக்கம்.